இப்போ ஊறுகாய் வைக்க சமயம். இந்த சமயத்தில் வந்து நெல்லிக்காய், இந்த மாதிரி லெமனு, எந்த ஒரு ஊறுகாய் வச்சாலும் நல்ல ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கேடு ஆகவே ஆகாது. செடியிலேருந்து பறித்து கொண்டு வந்தது இது. நல்லா கழுவிட்டு தொடச்சி ஆற வச்சு இந்த மாதிரி பீஸ் பீஸாக போட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு நைட்டு. அதுக்கப்புறமா 3 நாள் கரெக்டாக நல்ல வெயிலில் வச்சோன்னா நல்லா வந்து உங்களுக்கு கெட்டுன்னு போகாது. அந்த வெயில் இந்த சூரியன் வந்து கரெக்டாக இந்த பட்டை அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். அதாவது காய் வந்து உங்களுக்கு கெட்டு போகாது, நல்ல பல்க் ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக அப்படி இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா அதை கிண்டிட்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு இது கூட வந்து சில பேர் வந்து வெந்தய பொடி போடுவாங்க, சில பேர் கடுகு போடுவாங்க. நான் வந்து கடுகு போட்டிருக்கேன். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கணும், நல்லெண்ணெயாக எடுத்துக்கணும். அதுக்கு கூட நல்லா ஒரு காஞ்ச மிளகா ஒரு 30 காஞ்ச மிளகா போட்டுட்டு நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா நல்ல எண்ணெய் காய வைக்கணும். காய வச்சுட்டு நல்ல ஒரு தாளிக்கிறது தான். இது கூட வந்து ஒரு பெருங்காயம் போட்டோன்னா ஊறுகாய் வந்து செம்மையான ஒரு கமகமன்னு வாசனை இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிண்டி வச்ச எல்லாமே மிக்ஸ் பண்ண இதில் வந்து லெமனில் நம்ம தாளித்து இதில் போட்டுடலாம். சூடாக போட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை ஆற வச்சு போட்டாலும் எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சூடாக போட்டோன்னா அந்த பச்சை வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும். ஆற வச்சு சில பேர் ஊற்றுவாங்க, அதோடு இது நல்ல டேஸ்ட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 2 கைப்பிடி பூண்டு நல்லா இடித்து போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா கிண்டிடுங்க. கிண்டிட்டு ஒரு நைட்டு திருப்பி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் மேலே பொங்கி வரும். அதையும் நல்லா வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. திருப்பியும் நல்லா கொடுத்துட்டு நம்ம வந்து பாட்டில்லையோ என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, நாங்கள்லாம் வந்து பக்கத்து கடையில் கூட கொடுப்போம், அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் கடைக்கு கொடுக்குறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.